ஹலோ. இன்னைக்கு வடா சீரீஸ்ல வெங்காய வடம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த வெங்காய வடம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். லாஸ்ட் இயர் நான் அரிசி ரவை மாதிரி உடைச்சுட்டு அதை சலிச்சுட்டு பண்ணுங்கன்னு போட்டிருப்பேன். அதை விட இது ரொம்ப சூப்பர். இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்க விடவே மாட்டேன். அவ்வளவு நல்லா இருக்கு இந்த வடம். இதுக்கு இப்ப தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த ஆழாக்கால 2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்து என்ன பண்ணேன், இன்னைக்கு ராத்திரி ஊற போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில தான் அதை அரைக்கணும். அரைச்சதை அன்னைக்கு பூரா விட்டு அடுத்த நாள் ராத்திரி தான் வடாத்து மாவு கலரணும். 2 நாள் கிட்டத்தட்ட புளிக்கிறது பாருங்க. இன்னைக்கு அரைச்சே நாளைக்கு ராத்திரி கலர போறேன். அந்த மாதிரிதான் இது பண்ணா டேஸ்டா இருக்கு. அந்த கூழ்வடம் டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அந்த மாதிரி நான் ஊற வச்சு நேத்தி அரைச்சதை இன்னைக்கு ராத்திரி இப்ப பண்ண போறேன். இதை நிறைய போடுற கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 அழகு தான் ஃபர்ஸ்ட் இப்ப காட்ட போறேன். ஏன்னா இனிமேல் தான் அப்புறம் தான் வெயில் நல்லா வரப்போறது இல்லையா. இருந்தாலும் காயறது இப்போ சொல்றேன். இப்ப மட்டா பண்ணி காட்டலான்ட்டு பண்றேன். மிக்சிலேயே என்ன பண்ணேன்னா ஒரு ஜலம் எடுத்துட்டேன். இந்த மெஷர்மெண்டாலேயே எடுத்துட்டு இதை அரைச்சுட்டு மீதி ஜலத்தை மிக்சியை அலம்பி இதை விட்டு இதை வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு அரிசிக்கு 4 தண்ணி கணக்கு. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1க்கு 4. இப்ப நான் இதுல 2 போட்டிருக்கேன் இல்லையா, அதனால 8 தண்ணி. 8 தண்ணியில 1 தண்ணி விட்டு இதை அரைச்சிருக்கேன். இதை பாருங்க, இப்ப அரைச்சோம் இல்லையா, இது இந்த மாதிரி அடியில செட் ஆயிடும். ஏன்னா நேத்தி அரைச்சு வச்சோம் இல்லையா, உப்பு போட்டிருக்கேன் இதுல நான் கொஞ்சோண்டு. இதை பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு. பட் இப்ப இதை நல்லா கரைச்சி பண்ணும்போது நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னால வேண்டாம், மறுபடியும் செட் ஆகும் இல்லையா. இப்போ அதுக்கு தகுந்த இதுக்கு ஒரு 5 மிளகா விழுது. இதுல 2 எடுத்தோம் இல்லையா, இதுல 1/4 பங்கு ஜவ்வரிசி போதும். அதை என்ன பண்ணோம்னா முங்குற அளவு ஜலம் விட்டு இன்னைக்கு மத்தியானம் ஊற வச்சேன் ஒரு 3 மணி போல. இதை பாருங்க நல்லா ஊறி இருக்கா, முத்து முத்தா. இது தெரியணும் அந்த வடாத்துல, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்போ இந்த ஜலமே விடக்கூடாது. இதுல ஜலமே இல்லை பாத்தீங்களா, ஊறின்ட்டு நல்லா இருக்கு. இப்போ அமுக்கி பாருங்க, நல்லா எப்படி ஊறி இருக்கு பாருங்க. இப்ப இது என்ன பண்ண போறேன்னா குக்கர் உள்ள வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 சவுண்ட் விட போறேன். அடியில ஜலத்தை விட்டுவோம். ஜலம் வேண்டாம்னா ஜவ்வரிசிக்கு ஜலம் வேண்டாம். அடியில ஜலத்தை விட்டுட்டு நம்ம வைப்போம் இல்லையா எப்பயும், அந்த மாதிரி வச்சுட்டு வெயிட்டை போட போறேன். அவ்வளவுதான். வெயிட்டை போட்டு இப்போ 2-3 சவுண்ட் வந்தோடனே அணைக்க போறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நான் இன்னைக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு நான் நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, அவளுக்கு எவ்வளவு பிடிக்கிறதோ அவ்வளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜலத்தை எடுத்து வச்சிருக்கேன், அளந்து உடைச்சு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இது வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் கலரிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த குக்கர்ல இருந்து ஜவ்வரிசி பாருங்க எடுத்துட்டேன். இது நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னாக்க 1க்கு 4 ஜலம் சொன்னேன் இல்லையா, 1 விட்டு அரைச்சிட்டோம். அப்ப 8 ஜலம். நான் 2 போட்டிருக்கேன் இதால அரிசி, 8 ஜலம். 1 அரிசியை அரைச்சி அலம்பி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மீதி இப்ப 7 விட போறேன். 1 7. இப்ப பாருங்க, நான் இன்னும் அடுப்பே பத்த விடல. எதுல பண்ண போறோமோ அந்த குக்கர்ல 7 ஜலத்தை விட்டுட்டேன். இப்ப இது அடியில் அப்படியே பாருங்க மறுபடியும் செட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இதை நல்லா கரைச்சுக்கணும். நான் மட்டா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நான் இதை. இப்போ இதுல இந்த குக்கர்ல விட்டுற போறேன். அந்த ஜலத்துல துளி கூட கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் நல்லா அப்படி கலந்துருங்க. இப்ப அடுப்பை பத்த வைக்கிறேன். இதை வச்சுட்டு இதை இப்படியே கையே எடுக்க கூடாது, கலரிண்டே இருக்கணும். வெட்டியார மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷமா நான் கலரிண்டே இருக்கேன். இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி வெந்து வரணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இதுக்கு நான் இந்த மிளகா விழுது போட போறேன். கெட்டியா எடுத்துனா போடுறது கஷ்டமா இருக்கும். இது வெங்காய வடான்றதால மட்டா பெருங்காயம் இப்படி போட்டுக்கலாம், போதும், ரொம்ப வேண்டாம். அடுப்பை சின்னதாக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனோடனே நீங்க நல்லா முக்கால வச்சுட்டு அப்புறம் சின்னதா ஆக்கிடணும். மீடியம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதா வைங்க. இந்த மாவு லூஸா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா சீரி பொரியறது, நல்லா சீக்கிரமும் காயறது. அதுக்குதான் இந்த மெத்தடு. இப்போ பாருங்க, இந்த வெந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுற போறேன். இப்படி வெந்து போடும்போது முத்து முத்தா பொரிக்கும் போது முத்து முத்தா கிடைக்கிறது. முதல்ல இதுல வேக விடக்கூடாது, கடைசியில தான் போடணும். இதான் பொரிக்கும் போது கண்ணுக்கு நல்லா தெரியும். இதுக்கு பாருங்க லெமன் கூட வேண்டாம், ஏன்னா இந்த புளிப்பே சரியா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா, மினுமின்னு இருக்கு பாருங்க. தொட்டா தண்ணியை தொட்டு இப்படி தொடுங்க, ஒட்டல பாருங்க. இதான் பதம். இந்த மாவு இப்படி லூஸா தான் இருக்கணும், கெட்டி ஆகக்கூடாது. அதுக்கு அவ்வளவு மெஷர்மெண்ட் தண்ணி. இந்த பதத்துல வச்சுக்கோங்க நல்லா. இப்போ நான் அடுப்பை அணைச்சுடுறேன். இந்த வெங்காயத்தை இது போட்டு போறேன். உப்பை பார்த்து போட்டுக்கோங்க, அவ திட்டத்துக்கு.
நான் 1/4 கிலோ வெங்காயத்தையுமே போட்டுவிட்டேன், நல்லா இருக்கும். அவ்வளோதான், இது மூடி வச்சுருவோம். இடைச்சா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் இந்த தட்டுலேயே வெங்காய வடாத்தை வந்து கிள்ளி வச்சு எடுத்துன்னு போய் மாடியில் வச்சுட போகிறோம். சொட்டு எண்ணெய் ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஷீட்லேயும் இடலாம். நான் கம்மி குவான்டிட்டி பண்ணுறதால இந்த தட்டில் வந்து வச்சு எடுத்துன்னு போயிடலான் இருக்கேன். இந்த மாவை நன்னா கையலம்பிண்டு நல்லா கையால் கலந்துக்கோங்க ஒரு முறை. ஒன்றும் கட்டி உருண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா கரண்டியால் வேணும்னாலும் கலந்துக்கோங்க. ஜலத்தை தொட்டுண்டு எப்படி லூஸா இருக்கு பாத்தீங்களா அந்த மாவு, இந்த மாதிரி இருந்தா தான் நல்லா பொரியறது. உள்ள ஒரு மாதிரி சம்டைம்ஸ் கெட்டியா பண்ணாக்க ஒரு மாதிரி வறுபடாத மாதிரி இருக்கும் கடுக்குன்னு. அந்த மாதிரி வர சான்ஸே கிடையாது இந்த மெஷர்மெண்ட் தண்ணியால. அதாவது 1க்கு 4 ஜலம் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அதனால இப்படியே கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதுதான். நான் ராத்திரியே கலர்னதால ஈஸியா இருக்கு, சூடு இல்லை. ஆனால் டெஃபினட்டாக வெங்காய வடை பண்ணுறவாள் இதில் பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்வேன் நீங்களே நன்னா வந்தது மாமி அப்படின்னு. இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கு. காஞ்ச உடனே பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ஃபுல்லாக அப்படியே கிள்ளி கிள்ளி வைக்க போகிறேன். வெங்காய வடம் எவ்வளோ ஜம்முன்னு பொரிஞ்சிருக்கு பாருங்க. வெங்காய வடம் இந்த மாதிரி இருக்குமா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலைன்னா ரொம்ப ஜோராக வரும். வெங்காய வடாத்து பாருங்க, இந்த மாதிரி நொறுங்குமா, அதுக்குள்ள ஒரு அச்சுக்குன்னு வரும். பொதுவாகவே சம்டைம்ஸ் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தண்ணீர் விட்டு பண்ணும்போது இப்படி வருது, சூப்பராக வரும். இந்த வெங்காய வடம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா. நிஜமாவே சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ அப்படிதான் பண்ணி பார்த்துருக்கேன் நானே. இதுக்கு முன்னாடிலாம் போன வருஷம் வேற மெத்தட் கூட போட்டேன் நான். இந்த வருஷம் இது நியூ மெத்தடு, ரொம்ப ஜோராக இருக்கு. கண்டிப்பாக வெங்காய வடம் பிடிக்கிறவாள்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வடாத்தை பற்றி நாங்கள் உடனே சொல்கிறோம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.